என்ன பெணிக்குனே வாங்கனே 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 இருக்கட்டும் வாங்க இருக்கட்டும் உட்காருங்க அப்படி எடுத்து போறேன் இருக்கட்டும் இல்லதா பரவாயில்லதா அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாத்தா இல்லனே கோச்சுக்கிறாதீங்க உட்காருனே பெணிதே வாங்க உட்காருங்க வேண்டாத்தா நல்லா மரியாதையா பேசிட்டீங்கல்ல மனசு நிறைஞ்சு போய் தான் நின்னுட்டு இருக்கோம் எதுக்கு உட்கார சொல்ற வேண்டாம் அண்ணே அவங்க உங்ககிட்ட பேசுறதுக்காண்டி நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேனே நீங்க உட்காருங்க கோச்சுக்கிறாம உட்காருங்க முதல்ல நீ என்னடி என் புள்ளைய விட்டு கொடுத்து பேசிக்கிருக்க அத்தா பேச்சி நீ எதுவும் சொல்ல வேண்டாத்தா எங்களுக்கு எல்லாமே தெரியும் கொஞ்சம் பொறுமையா இரு என்ன மச்சான் நீங்க அம்மா வாங்க என்னென்ன அவங்க கிட்ட போய் கோவமா பேசிட்டு கோவமா பேசாம அந்த வெண்ணைகளுக்கு நான் பணம் பாக்கு வெத்தலை வச்சு அழைப்பி வைக்கணும்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க இதை என்ன வேடிக்கை பார்க்க சொல்றியா என்னென்ன நமக்கு ஒரு ஆதாயம் வருதுன்னா நம்ம காரியத்துல தானே கண்ணா இருக்கணும் அதை விட்டுப்புட்டு நீ இதெல்லாம் உட்காந்து யோசிச்சுட்டு இருப்பியா என்னத்தா நீங்க என்னைய போய் அந்த வீட்டுல பத்திரிக்கை வச்சு அந்த விளக்கெண்ணைய வாங்கன்னு சொல்லி கையெடுத்து கும்பிட சொல்றியா அண்ணே கொஞ்சம் யோசிச்சு பாரு நாம ஒன்னும் அவங்கள சேந்தி பாக்கல அவங்கதான் நம்ம வீட்டுக்கு வந்து சீர் செய்யணும்னு சொல்லிட்டு இருக்காங்க அவங்க கேட்டதுக்கு நாம வரம் கொடுத்த சாமி மாதிரி சரின்னு சொல்லியிருக்கோம் அம்பிட்டுதான் எல்லாத்தையும் தாண்டி லட்ச கணக்குல நமக்கு வருமானம் வருதுன்னா அந்த காரியத்தை கெடுக்கிறது சரியா சொல்லு பாப்போம் ராசாத்தி என்னத்தா நீங்க அண்ணே சீரை கூட விடுன அது ஏதோ லட்ச கணக்குல தான் வரும் ஆனா வர ஆளுகிட்ட சொத்தை கேட்கலான்னு முடிவு பண்ணிருக்கோம்ல அப்ப கோடி கணக்குல நமக்கு வரும்லன்னு யோசிச்சு பாரு கோடி கணக்குல வந்துச்சுன்னு வச்சுக்கோயேன் உன் 3 மகளையும் அழகா கட்டி கொடுத்துடலாம் காலத்துக்கும் சந்தோஷமா நம்ம வாழ்ந்துட்டு இருக்கலாம் அண்ணே இங்க பாரு இந்த வீட்ல ஒரு நல்ல ஃபேன் இல்ல டிவில ஒரு நல்ல பண்ட பாத்திரம் கூட இல்ல அண்ணே நாமளும் 4 நல்ல துணி போட வேண்டாமா அண்ணே நம்மளும் நம்ம வாழ்க்கையில நல்லா இருக்க வேண்டாமா சொல்லு பாப்போம் அண்ணே பத்திரிக்கை தானே வைக்க சொல்றாங்க வாசல்ல போய் நின்னு பத்திரிக்கையை தூக்கி போட்டு வந்து சேருங்கன்னு சொல்லி போட்டா வந்து சீரை செய்ய போறாங்க வந்தவங்க கிட்ட சொத்தை கொடுங்கன்னு சொல்லி நம்ம மொத்தத்தையும் புடுங்கிக்க போறோம் அண்ணே இப்படி இவ்ளோ ஆதாயம் இருக்கிறப்ப அத பத்தி யோசிக்காம நாம வீட்டு படியேறமான்னு யோசிச்சுட்டு நிக்கிறேன் அண்ணே நல்லா யோசிச்சு பாரு நாமளும் அவன் வீட்டு படிய முதல்ல ஏறி இருக்கோம் அவங்க வீட்டு ஆளுங்க தான் நம்ம வீட்டு படியேறி வந்து கெஞ்சிட்டு நிக்கிறாங்க இப்ப கூட அவங்க என்ன தாட்டியமாவா வந்து பத்திரிக்கை வைங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க கையெடுத்து கும்பிடாத குறையா ஐயா சாமி வந்துருங்க இல்லாட்டி எங்க ஊருக்குள்ள பத்திரிக்கையே வைக்காத விசேஷத்துக்கு இவங்க சீர் செய்ய வந்திருக்காங்கன்னு சொல்லி சரியா சிரிச்சு போடுவாங்கன்னு மான மரியாதைக்கு பயந்து போய் தானே பத்திரிக்கை வைங்கன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க அண்ணே இப்போ நம்ம கை தானே ஒசந்திருக்கு அவங்கதான் நம்ம கிட்ட பிச்சை எடுக்கிற மாதிரி கெஞ்சிட்டு இருக்காங்க அண்ணே தேவையில்லாம சண்டைய போட்டு வரலட்சுமியே வேண்டான்னு சொல்லிடாத ஆனா ஏற்கனவே போன வாரம் தான் நம்ம வீட்டுல இருந்த லட்சுமி போய் சேர்ந்துருச்சு அடுத்து நம்ம வீட்டு வருமானத்துக்கு வழி இல்லாம இருக்கேன்னு நான் யோசிச்சுட்டு இருக்கேன் அந்த லட்சுமி தான் இப்ப இப்படி ஒரு வழியை நம்ம காட்டிட்டு போயிருக்கு அண்ணே நீ தேவையில்லாம கண்டதெல்லாம் யோசிச்சு எல்லாத்தையும் கெடுத்து போடாத